இசையமைப்பாளர் இளையராஜாவின் பாடல் காப்பிரைட்ஸ் பிரச்சனையை எப்படி பார்க்கிறீர்கள் என்பது குறித்து எமது செய்தியாளர் சிவகுமார் எழுப்பிய கேள்விக்கு பத்மநாபபுரம் பகுதி மக்கள் அளித்த பதில்களை பார்க்கலாம். ஒவ்வொரு பாடல்களுக்காகவும் அவ்வளவு நேரம் செலவழித்து மெனக்கெட்டிருப்பார். அந்த வகையில் அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய பாடல்களை பிற திரைப்படங்களில் பயன்படுத்துகிறது திருட்டு அப்படின்னு தான் நம்ம கொள்ள முடியும். அவருடைய உரிமையை நிலைநாட்டுறதுக்காக அவர் சட்ட ரீதியாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் சரிதான் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. எவ்வளோ மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க சாங்ஸ் எல்லாம் நிறைய படத்தில் வரதான் செய்யுது. யாருமே எந்த ப்ராப்ளமும் பண்ணலை. விரும்புகிறவங்க அவங்க பாடல் நல்லா இருக்கிறதுனால தான் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அவர் பெருமைப்படணுமே தவிர எனக்கு அதுலேருந்து ராயல்ட்டி அமௌண்ட் வரல அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணிக்கிட்டு எனக்கு இவ்வளோ ரூபா வேணும், நஷ்டஈடு கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு கேட்குறதெல்லாம் வந்து ஒரு லெஜெண்டுக்கு அழகு இல்லை. அது பர்மிஷன் இல்லாமல் இப்போ நிறைய பேர் அதை ரிப்பீட் பண்ணி அவருக்கு பாட்டே பர்மிஷன் இல்லாமல் இது பண்ணிகிட்டு இருக்காங்க, பாடிட்டு இருக்காங்க. இதில் சினிமாவிலையும் வேறு இல்லாமல். ஆனால் அது வந்து தப்பு. அவருக்கு பர்மிஷனோட போட்டிருந்தா தான் அது நியாயமான கோரிக்கை. அவர் வந்து கஷ்டப்பட்டு ஒரு பாடல்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு அமைச்சிருப்பாருன்னு அவருக்கு தான் தெரியும். அப்போ அவரோட கோரிக்கை வந்து நியாயமானது. அவர் கோர்ட்டில் அது மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து நியாயமானது. அவர் அனுமதி இல்லாமல் பண்ணது ரொம்ப தப்பு. அவரோட பாடல்கள் அவருக்கு தான் சொந்தம், அதை வந்து வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, காப்பிரைட்ஸ் இந்த மாதிரி கேஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப தவறானதுங்க. திரைப்படத்தில் வந்து பாடல் வரும்போது அதாவது பாட்டு எழுதினவங்க, பாடினவங்க, மியூசிக் பண்ணவங்க இந்த 3 பேருக்கு சம உரிமை உண்டு. இதில் வந்து இளையராஜா சார் எனக்கு மட்டும்தான் இது சொந்தம்னு சொல்கிறதுல ஏற்றுக்கொள்ள முடியாது. இளையராஜாவின் காப்பிரைட் குற்றச்சாட்டை எப்படி பார்க்கிறீர்கள் என பத்மநாபபுரம் பகுதி மக்கள் அளித்த பதிலை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.